இந்த பாட்டி மொச்சையில வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வைக்கிறாங்க. அடுப்பு எரியறதுக்காக கொஞ்சம் வைக்கலையும் கொண்டு வந்து பாட்டி வைக்கிறாங்க. அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிக்குது. அடுப்புல இருக்க பாத்திரம் பாத்தீங்கன்னா நல்லாவே சூடாகிடுது. பாத்திரம் சூடாகினக்கு அப்புறமா பாத்திரத்துக்குள்ள இருந்த ஒரு மொச்சை கீழே குதிக்குது. எரிஞ்சுக்கிற இந்த வைக்கலும் பாத்தீங்கன்னா எழுந்து வர அதோட ஒரு நெருப்பு துண்டும் கூடவே வருது. அப்ப மொச்சை சொல்லுது, எப்படியோ நான் தப்பிச்சுட்டேன், இல்லாட்டி அந்த கிளவி கூட்டத்தோட வேக வச்சு என்னையும் வேக வச்சு நானும் இறந்திருப்பேன்னு சொல்ல, கூட இருந்த வைக்கலும் சொல்லுது, ஏன் நிலைமையும் அப்படித்தான், கிளவியை ஏமாத்திட்டு நானும் வந்துட்டேன்னு சொல்லுது. அதுக்கப்புறமா 3 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு கால்வாய் இருக்கத பாக்குறாங்க. இந்த கால்வாய் எப்படி அந்த பக்கம் கடந்து போறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி இருக்கும்போது அப்ப நெருப்பு துண்டு சொல்லுது, ஐயோ இந்த தண்ணி ரொம்ப வேகமா ஓடுது, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, அப்ப வைக்கோல் சொல்லுது, ஐயோ நீங்க யாருமே பயப்படாங்க, நான் ரொம்ப நீளமா இருக்கனால இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நான் படுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் என் மேல ஏறி நடந்து அந்த கரைக்கு போயிருங்க, அதுக்கப்புறம் நான் உங்க பின்னாடி வந்துடுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மொச்சையும் சரின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா வைக்கோல் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நீளமா மேல நிக்குது. நெருப்பு துண்டு வைக்கோல் மேல மெதுவா ஏறி நடக்க ஆரம்பிக்குது. நெருப்பு துண்டு கீழே இருக்க தண்ணியை பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா உடனே பயந்துருது. பயந்ததுக்கு அப்புறமா வைக்கோல் மேலேயே நின்றுகிட்டு இருக்கு. அப்படி நிற்கும் போது வைக்கோல் வந்து எரிஞ்சிருது. நெருப்பு துண்டு தண்ணியில விழுந்துருது. அதுக்கப்புறமா வைக்கோலும் 2 துண்டு ஆகி தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கு இந்த மொச்சை பாத்தீங்கன்னா வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சனால மொச்சையோட வயிற்றுல இருக்க குடல் வந்து வெளியே வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா வலி தாங்க முடியாம மொச்சை கதறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த வழியா வந்த ஒரு தையல் கடைக்காரரு தையல் ஊசி நூலை வச்சு மொச்சையோட வயிற்றுல இருக்க குடல் எல்லாம் உள்ள வச்சு தைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால தாங்க இன்னும் வரைக்கும் மொச்சையோட வயிற்றுல கருப்பு நில நூறோட இன்னும் வரைக்கும் இருக்கு.